ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். மக்களுக்காக வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். லா வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும், ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறதுனால. நம்மளுடைய சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சட்ட சம்பந்தமான கேள்வி வந்து உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்குண்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். மற்றும் ஷேர் செய்த நண்பர்கள் அவர்களுடைய நண்பர்களுக்கு சோசியல் மீடியா மூலயமா நம்மளுடைய சேனலை வந்து அனுப்புங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு டைவர்ஸ் கேஸ் பார்க்க போகிறோம். இந்த டைவர்ஸ் கேஸ் வந்து கீழ்கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ண டைவர்ஸ் கேஸு. அதாவது கணவன் வந்து கீழ்கோர்ட்டில் டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணி ஃபைல் பண்ணுறாரு. இதனுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனைவி மது குடித்தால் கணவன் விவாகரத்து கேட்க முடியுமா அப்படின்னு தான். அதாவது மனைவி வந்து மது அருந்துனா விவாகரத்து வந்து கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் வந்து கொஸ்டின் இது. இதுதான் ஃபேக்ட் ஆஃப் த மேட்ரு. இதில் இன்னொரு கிரவுண்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்காரு. அதை நான் வரும்போது கேஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து கீழ்கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காரு மனைவிக்கு எதிராக. அதாவது கணவன் வந்து டைவர்ஸ் கேட்டு போட்டிருக்காரு. இது கீழ்கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு. அதாவது ஆக்சுவலாக அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 கிரவுண்ட்ஸில் போட்டிருக்காரு. அதாவது என்ன கிரவுண்ட் அப்படின்னா, குரூயல்ட்டி கிரவுண்டு போட்டிருக்காரு. அதுதான் வந்து மனைவி வந்து மது குடித்து விட்டு அவரை வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. பொதுவாக வந்து எப்போவுமே வந்து ஆண்கள் அதுக்கு தான் எதிராக தான் அந்த மாதிரியான ஒரு வழக்கு போடுவாங்க. ஆண்கள் குடித்து விட்டு அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி மனைவி வந்து ஆண் மேலே போடுவாங்க. அதாவது மனைவி வந்து கணவர் மேலே போடுவாங்க. ஆனால் இந்த கேஸில் வந்து மாறுபட்டு கணவன் வந்து மனைவி மேலே போட்டிருக்காங்க. என்னென்னா வந்து மனைவி குடித்து விட்டு துன்புறுத்துகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கணவன் சொல்கிறாரு. மற்றும் இன்னொரு கிரவுண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, 2 வருஷமாக வந்து என் கூட இல்லை, நானும் அவங்களும் வாழவே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இந்த வழக்கில் வந்து ஒரு சின்ன முரண்பாடு என்ன அப்படின்னா, 2 வருஷமாக கூட இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து மது குடித்து விட்டு துன்புறுத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு முரண்பாடு வர காரணத்தினால கீழ்கோர்ட்டில் வந்து இந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. கணவனுக்கு எதிராக டிஸ்மிஸ் பண்ணி வந்து வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணி டைவர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதை வந்து எதிர்த்து வந்து கணவன் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போய் அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் வழக்கறிஞர் மூலியமாக வாதாடுறாரு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து, 2 வருடங்களாக வந்து வாழலை, அது ஒரு கிரவுண்ட்ஸாக இருக்குது. இன்னொன்று வந்து மது குடித்து விட்டு என்னை வந்து துன்புறுத்துட்டாங்கிறது அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வாழ்ந்தபோது இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, வாதாடுறாரு அவருடைய வழக்கறிஞர். அதனால் வந்து கீழ்கோர்ட்டு வந்து டிஸ்மிஸ் பண்ணதை வந்து செட்டசைட் பண்ணி டைவர்ஸ் வந்து வழங்கணும் கணவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குது அலகாபாத் ஹைகோர்ட்டில். அந்த ஆர்கியூமெண்ட்ஸில் வந்து ஃபைனலாக வந்து கன்க்ளூஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மது குடித்த மனைவி அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்பதை நிரூபிக்கவில்லை என்றாலும், அதாவது நிரூபிக்கவில்லை அவங்க என்றாலும் அது கொடுமை அல்ல என்று கூறி இந்த காரணத்திற்கு விவாகரத்து வழங்க மறுத்துவிட்டது. ஆனால் மனைவி காரணமின்றி 2 வருடத்திற்கு மேல் கணவனை பிரிந்து இருப்பதால் கணவனுக்கு சாதகமாக விவாகரத்து வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து விவாகரத்து வழங்கிட்டு, நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னு. மது குடித்த மனைவி
அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்பதை நிரூபிக்கவில்லை என்றாலும், அதை தவறி இருந்தாலும், மனைவி காரணமின்றி 2 வருடத்திற்கு மேல் கணவனை பிரிந்து இருப்பதால் கணவனுக்கு சாதகமாக விவாகரத்து வழங்கப்படுகிறதுன்னு சொல்லி அலகாபாத் ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதாவது கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் பை த ஒய்ஃப் நாட் cruelty unless followed by unwarranted and uncivilized behavior அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அந்த கிரவுண்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணல அவங்க. பட் ஆனால் வந்து 2 வருஷத்துக்கு மேலே வந்து சேர்ந்து வாழலை அப்படிங்கிற கிரவுண்ட்ஸில் வந்து வழக்கை வந்து கீழ்கோர்ட் வழக்கை தள்ளுபடி செஞ்சு டைவர்ஸ் வந்து கணவனுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு என்பதை நாம் வந்து இதில் பதிவு செய்கிறோம். அதனால் வந்து மக்கள் பயன்பெறுவார்கள் என்று நாம் நம்புகிறோம். மற்றும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் வழக்கறிஞர் பெருமக்கள் அனைவரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.